ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், டியூஸ்டேக்கு ஒன்று வீடியோ நினைக்கிறேன். டியூஸ்டேக்கு ஒன்று வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து லென்த் வந்து அதிகமாகிடுச்சு. அது ஏன்னு தெரில, கொஞ்சம் எடிட்டிங் ப்ராப்ளம்னாலையா இல்லைனா வாய்ஸ் ஓவருக்கு கொஞ்சம் அதிக ஸ்டோரேஜ் பிடிச்சனாலையா என்னென்னு தெரில. அது வந்து கொஞ்சம் சரியாக போட முடியல, அப்லோட் பண்ண முடியல. அதனால நான் அது என்னென்னு பார்த்துட்டு நான் அதையும் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. இப்போ இன்றைக்கி வந்து நான் காலையில் பால் காய்ச்சி டீ போடுறேன். இன்றைக்கி என்ன லன்ச் மெனு அப்புறம் டின்னர் வரைக்கும் காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், vlog எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இன்றைக்கி உள்ளதப்புறம் காலையில் எழுந்திரிச்சாச்சு, பால் காய்ச்சாச்சு, டீயும் போட்டு குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வழக்கம் போல் தோசை, இட்லி இதுதான் இருக்கும். பாப்பாவுக்கு அன்றைக்கி என்ன கொடுத்தேன் அப்படின்னா, சத்து மாவு கஞ்சி தான் கொடுத்துருந்தேன். பாப்பாவுக்கு சத்து மாவு கஞ்சி ஓரளவு சாப்பிடுவாங்க. அதனால் கருப்பட்டி போட்டு சத்து மாவு கஞ்சி அன்றைக்கி கொடுத்துருந்தேன். எங்களுக்கு டீ, தோசை இதுதான். அப்புறம் வந்து லன்ச் மெனு வந்து என்னென்னு பார்ப்போம். அடுத்து வந்து இன்னொன்று, மீஷோவில் வந்து அந்த சாப்பாடு வடிக்கிறதுக்கு ஒரு இது போட்டிருக்காங்க, ஒரு கிச்சன் டூல் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து எல்லா சைஸ் பாத்திரத்துக்கும் வைக்கலாமா அப்படின்றத நான் நேற்றே கேட்டிருந்தேன். அது வந்து எனக்கு ஒரு டவுட், அதனால் கேட்டிருந்தேன். இன்றைக்கி இது என்னென்னா, இதில் நான் டீயில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பவுடர் நான் போடுவேன். அது என்னன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அது என்னென்னா, மல்லி 2 கப் முழு மல்லி 2 கப் முழு மல்லி எடுத்திங்கன்னா 1 கப் வந்து மிளகு, ஏலக்காய் கொஞ்சோண்டு வாசனைக்காக, அதுக்கப்புறம் சித்திரத்தை இது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த 3மே ஓகே தான். சுக்கு இது நல்லா இடிச்சிட்டு, அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ரொம்ப பவுடராக இது பண்ணக்கூடாது, க்ரஷ் பண்ணி தான் எடுக்கணும். ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சி எடுக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிட்டிங்கன்னா டீ வந்து க்ரீமியாக இருக்கும், டீ குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. இது நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல்லோட அந்த தொண்டைக்கு இதமாக நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம வந்து அதிகமான வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அதிகமாக ஒர்க் இருக்கிற அன்றைக்கி நடுவில் ஏதாவது குடிக்கணும் போல் இருக்குது, இந்த எக்ஸ்ட்ரா எதுவுமே போட்டு குடிக்க வேணாம். ஈவினிங் போல் நம்ம அந்த டீ போட்ட டைம் இந்த ஒரு ஸ்பூன் போட்டு குடித்தாலே வந்து நம்மளுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் மின்ட் டீ ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த vlogல நான் வந்து சுண்டல் குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் வரும்போது ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்தனால பிளானை மாற்றிட்டேன். இன்றைக்கி ஃபிஷ்ஷு தான் வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எப்படின்னா, நான் வந்து யூடியூப் சேனலில் பார்த்து தான் வச்சேன். அது என்ன யூடியூப் சேனல்னால், கனி யூடியூப் சேனல், இந்த குக் வித் கோமாளி கனி இருக்காங்கள்ல, அந்த யூடியூப் சேனலில் பார்த்து ஈஸியாக வந்து எல்லாருமே வைக்கிற மாதிரியான ஒரு ரெசிபி கொடுத்துருந்தாங்க மீன் குழம்புக்கு. அதை பார்த்து தான் வச்சேன். கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து மிளகா லாயஸில் கொதிக்க விடும்போது மிளகா கீரி போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வத்தல் தூளே எனக்கு அந்த உரப்பு கரெக்டாக தான் இருந்தது. அதனால நான் மிளகா கீரி போடல, அது ஒன்று விட்டுட்டேன். இன்னொன்று என்னென்னா, வத்தத்தூள் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு டபுளாக வந்து கொரியாண்டர் பவுடர் போடணும். ஸோ அதை மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி தான் நான் இன்னும் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்க வெந்தயம் சொன்னாங்க இல்லையான்னு தெரில, பட் நான் வெந்தயம் ஆட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ பட் சின்ன வெங்காயம் வந்து இப்போ போடுறது வந்து போட்டு வதக்கிறது, சின்ன வெங்காயத்தை சின்ன ஓரளவு 2 கட் பண்ணி போட்டு வதக்கியிருக்கேன். இன்னொன்று வந்து பேஸ்ட் மீன்ஸ் அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இன்னும் அதிகமாக அரைச்சி வச்சுருப்பேன். அது வந்து பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயத்தில் 1-2 நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டு, ஜீரகம், இது 2 தான், வெங்காயம் ஜீரகம் இது 2த்தையும் க்ரஷ் பண்ணி அது இதில் ஆட் பண்ணணும். அது வந்து குழம்பு அந்த ஜீரகம் ஃப்ளேவருக்காகவும் அண்ட் குழம்போட திக்னஸ் குவான்டிட்டி அதிகப்படுத்துறதுக்காகவும் அது ஒன்று. அதுங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். அன்றைக்கி மீன் குழம்பு. சுண்டல் குழம்புக்கு சுண்டல் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சுண்டலை வந்து அவிச்சிட்டேன். நான் அவிச்சு தாளிச்சம் பண்ணி சாப்பிட்டுட்டேன். இப்போ போடுறது தான் அது. இப்போ நான் போடுறேன் இல்லையா, இதுதான் வந்து பெரிய வெங்காயமும் ஜீரகமும் உள்ள அந்த மிக்சர் தான் இப்போ நான் போடுறேன். மீன் குழம்புல வந்து என்னதுன்னா, வதங்கிறதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஆயில் வந்து அதிகமாக ஆட் பண்ணுவோம். நல்லெண்ணெய்
நல்லெண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வதங்கிறதுக்கு டைம் இருக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வெங்காயம் போடும்போது நம்ம வதங்கிறது டைம் வரும், அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தக்காளி போடும்போது தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணணும். அது இருந்தால் இது மெயின். இன்னொன்று, இந்த கேப்லேயே வந்து நான் வந்து துணியும் வாஷ் பண்ணிட்டேன். பாப்பாவோட துணி வந்து மிஷினில் அளவு போடுறதில்ல, அதனால் கொஞ்சம் தான் இருந்தது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பண்ணி முடிக்கிற கேப்பில் அதுவுமே நான் வாஷ் பண்ணிடுவேன். இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீனாக எப்பயுமே இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் லஞ்சு வந்து சாப்பாடு நான் வந்து வச்சுட்டேன். சாப்பாடை வச்சு இறக்கியாச்சு. ஏன்னா நான் சுண்டல் குழம்பு வைக்கிறேன் பிளானில் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கட்டை எல்லாமே பண்ணி வச்சிட்டேன். வெங்காயம், தக்காளி, சுண்டல் ஊற போட்டிருந்தது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பட் நான் குழம்பு கரெக்டாக சாப்பாடை இறக்கிட்டு குழம்பு வைக்கணும் போகும்போது மீன் வந்துருச்சா, அதனால் ஓகேன்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே உரக்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மீன் குழம்புக்கு இறங்கிட்டேன். இதுதான் டெய்லியுமே என்னோடய ரொட்டீன் இதுவாக தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு தூத்தெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஏதாச்சும் துணி இருந்தது அப்படின்னா அதை போய் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு சோறு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிரேவியோ இல்லை ரைஸ் வேறு ஒரே ரைஸ்னாலோ எதுவுமே நான் ஆரம்பிப்பேன். அது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் சாப்பாடை வந்து கொஞ்சம் மெனு வந்து நான் கொஞ்சம் கம்மியாக பிளான் பண்ணுறேன். ஒரே ரைஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னா அன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு வேலையை வந்து எடுத்து பார்ப்பேன். ஏதாவதுன்னா விளக்கு தேய்க்கிறதா இருக்கட்டும், அப்புறம் என்னது கிச்சன் ரேக்கரில் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்ததுன்னா லன்ச் மெனு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து நான் வத்தல் பொடி, மல்லிப்பொடி எல்லாம் போட்டுட்டு டைம் கொடுத்துருக்கேன் எனக்கு. ஸோ அது வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் மசியாமல் இருக்கிற தக்காளி வந்து ஒரே ஒரு 2 தக்காளி போட்டுருங்க. 2 தக்காளியில் ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி, இன்னொரு தக்காளி வந்து கொஞ்சம் காய் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதை மசிக்கிறதுக்காக அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டேன் அடுப்புலையே. அதெல்லாம் கிரேவி வந்து நல்லாயிருக்கும், நல்லா திக்னஸாக கிடைக்கும். அதனால் இப்போது வத்தல் பொடி 2 போடுறேன்னா சின்ன ஸ்பூன் தான், அதனால் உங்களுக்கு அதிகமாக தெரியும். 2-5 ஸ்பூன் ரொம்ப சின்ன ஸ்பூனு, அதுக்கு நான் 2 தான் போடுறேன். ஸோ பாப்பாவும் சாப்பிடணுன்றனால கம்மியாக தான் போடுறேன். ரொம்ப டீஸ்பூன் தான் அது. ஓகே, அதில் 2 போட்டுருக்கேன். மல்லிப்பொடி வந்து அதுக்கு 5. ஓகேவா, டபுள் அப்படியே போடுறேன். ரெண்டுமே ஒரே அளவு ஸ்பூன் தான். ஜீரகப்பொடி வந்து தேவையில்லை. நம்ம வந்து வெங்காயம் ஜீரகம் சேர்த்து அரைக்கிறோம்ல, அதை அரைக்கலை அப்படின்னா ஒன்லி வெங்காயத்தை வதக்க மட்டும் செய்யணும், இல்லை ஜீரகத்தூள் போடலாம். பட் நான் ஜீரகத்தை சேர்த்து க்ரஷ் பண்ணனால நான் எக்ஸ்ட்ரா ஜீரகத்தூள் எதுவுமே போட வேணாம். ஓகேவா, என்றைக்குமே இங்கே எனக்கு ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்காவது நான்வெஜ்ஜில் கிரேவி ஏதாவது வச்சு நான் மட்டன் சிக்கன் இந்த கிரேவினாலும் சரி, ஃபிஷ் கிரேவினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வந்து நைட்டுக்கு இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். அன்றைக்கி சட்னி எதுவுமே இருக்காது. ஸோ இன்றைக்கி ஃபிஷ்ஷுன்றதுனால சட்னி எதுவும் பண்ணி எனக்கு கேட்டேன். அதாவது மேக்ஸிமம் இப்படி இருக்காது, சட்னி இருக்காது, குழம்பி வச்சு சாப்பிட்டுக்குவோம். அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னி மட்டும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்குவோம். இதுதான் வந்து பெரிய மெனு அதெல்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் மசாலா எல்லாமே போட்டாச்சா. ஸோ இது எல்லாத்தையும் இது வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஓகே, அது வந்து டக்குன்னு வேகலை. இது வந்து நான் அடுத்து வந்து என்ன பண்ணேன்னா துணி வாஷ் பண்ண போயிருந்தேன்ல, ஸோ அதை அலசி போட்டு வரதுக்குள்ளே இங்கே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. அதனால் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு சைஸில் புளியை ஊற போட்டு வச்சுருந்தேன். காலையிலே ஊற போட்டு புளியெல்லாம் புளிக்குழம்புக்கும் சுண்டல் குழம்புக்கும் புளி தேவை. புளிக்குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன்னா, ஸோ அதுக்கும் புளி தேவை. நான் ஆல்ரெடி அதில் ஊற போட்டிருந்தேன் புளி தான், நல்ல வேலை நான் இதுக்கும் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுலேயும் கரைச்சி ஊற்றி வச்சு எலுமிச்சம்பழம் அளவு சைஸு புளியை கரைச்சி ஊற்றி நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் தான் கனி சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா, குக் வித் கோமாளி கனி சேனல் இந்த டைத்தில் ஒரு 3 க்ரீன் சில்லியை வந்து அப்படியே போட்டுருந்தாங்க. கீரைலாம் இல்லை, அப்படியே போட்டுருந்தாங்க அந்த ஃப்ளேவருக்காக. பட் எனக்கு வத்தல் பொடியே கரெக்டான காரம், ஏன்னா பாப்பாவும் மீன் குழம்பு சாப்பிடுவாங்க, அதனால் கரெக்டான காரம் இருந்தனால நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இது வந்து என்ன மீன், நெத்திலி மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம 1 kg நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதனால் அதை நல்லா கழுவி
மஞ்சள் பொடி போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஷ்ஷு போட்டோன்னே 2 மினிட்ஸ் மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், வெந்துடும். ஃபிஷ் வேகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. இன்றைக்கி மீன் குழம்பு ப்ளஸ் ஃப்ரை வேறு பண்ணியிருந்தேன். ஆமாம், ஃப்ரை வேறு பண்ணியிருந்தேன். அதெல்லாம் சாப்பிடும்போது ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இப்படிலாம் போட்டு இதையும் மூடி வச்சோன்னா 2 மினிட்ஸில் வந்து நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், இது வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து பாஸ் பண்ணியிருந்தேன்னா 2 மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதோட நமக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து மல்லி இலை வந்து போட வேணாம். இந்த ஃப்ளேவரே மாற்றிடும், மீன் குழம்பு ஃப்ளேவரே மாற்றிடும். இது கருவேப்பிலை நம்ம போட்டுடலாம். இது நான் சொன்னேன்ல, புளிக்குழம்புக்கு வச்சுருந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் இது பண்ணிட்டேன், தாளித்து வச்சுட்டேன். மீன் ஃப்ரை பண்ணியாச்சு, ரைஸும் ரெடியாக இருந்தது, எல்லாமே ரெடி. டைம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1:30 அந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் எனக்கு எடிட்டிங் வேலை இருந்தது, அதனால நான் அதை பண்ண போயிட்டு கீழே மாமியார் வீட்டுக்கும் ஈவினிங் போல் போயிட்டு பேசிகிட்டே விளாண்டுட்டு வந்துட்டு பாப்பா விளையாட விட்டு, அப்புறம் பாப்பா வந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும் இட்லி மட்டும் ஊற்றி வச்சுட்டு பால் வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு பாப்பா தூங்கும்போது ஒரு கிளாஸ் பால் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பாலையும் சூடு பண்ணிவிட்டு வீட்லேயும் ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ தான் நைட்டு எங்களுக்கு தான் எந்த பிளான் தான் இருந்தது, வேறு என்ன எக்ஸ்ட்ராலாம் பிளான் பண்ணிக்கல. அவள்தான் வந்து சாப்பிட்டோன்னே எல்லாத்தையும் சூடு பண்ணிவிட்டு, இன்னும் வந்து ஒரு டிப்னால், நம்ம லைஃப் வந்து எந்த ஒரு மேக்ஸிமம் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே நடக்கும் லைஃப்பில். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நிறைய நெகட்டிவ் எப்போ பாரு நம்ம காதில் கேட்குற விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். நம்ம ஒரு செயல் செய்ய போனோம் அப்படின்னா நடக்காது, இல்லைனா ஏதாவது ஒரு நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வீட்டில் தான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அது வந்து க்ளீனாக இருக்கணும். அது என்ன ஒரு டிப்னால், நைட்டு வந்து சில பேர் சாப்பாடு வடிப்பாங்க. அந்த சாப்பாடு ஏதாவது மிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சாப்பாடு பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி வைக்கிறது, அந்த சாப்பாடு பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி மூடி வச்சு திரும்ப மறுநாள் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சாப்பாடு பாத்திரம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, நைட்டு மிஞ்சுது இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருக்குன்னா அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, நம்ம யூஸ்வலாக நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து சாப்பாடு வைப்போமோ அதை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். ஓகேவா? அந்த நைட்டோட அந்த டே முடியும் போது அந்த சாப்பாடு பாத்திரமும் க்ளீனாக இருக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று, சிங்கில் நைட்டு பாத்திரமே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் அதை வந்து நல்லா ஃபுல்லாக கிச்சனை டீப் க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு பாருங்கள். நிறைய பேர் தூங்க போகும்போது பார்த்தோம்னா சிங்கில் அவ்வளோ பாத்திரம் இருக்கும், சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரமாக தான் இருக்கும். அப்படிலாம் இருக்கவே கூடாது. அந்த நைட்டும் அதை மேக்ஸிமம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குறதுக்கு பார்க்கணும். இது 2 மெயின் டிப்பு. அது மாதிரி இதுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து இப்போ சின்ன குழந்தைங்க கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்குன்னா அவங்க சாலிட் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஃபேஸ் பண்ணுற காமன் ப்ராப்ளமாக. அதனால் பாதாமும் பிளாக் கிரேப்ஸும் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு பாலும் பொங்கிடுச்சு, அது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று லாங் கிரேப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், லாங் கிரேப்ஸு, ஒயிட் கிரேப்ஸு, அது வந்து க்ரீன் கிரேப்ஸ் அதை வந்து பாப்பாவுக்கு டெய்லி ஒரு 5 ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5 ஃபஸ்ட்டு டே ஒரு 2 நாளைக்கு 5 கிரேப்ஸ் ஊற போடணும். அடுத்த 3rd டே 4th டே வந்து 7 கிரேப்ஸ், அப்புறம் 8 கிரேப்ஸ், 10 வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 10 அதாவது உலர்ந்த திராட்சையை வந்து ஊற போட்டு டெய்லி காலையில் அது வந்து இனிப்பாக இருக்கும். நான் சொல்கிற கிரேப்ஸ் வந்து லாங்காக க்ரீன் கிரேப்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் ஊற போட்டு கொடுத்தீங்கன்னா அது இனிப்பாக தான் இருக்கும், புளிப்பே இருக்காது. நீங்கள் இப்போ வாங்கும்போதே பார்த்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து வாங்கினீங்கன்னா சரியாக இருக்கும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனே இருக்காது. அப்படின்னு என்ன சொல்கிறது, ஒரு மிராக்கிள் மாதிரி ப்ளே பண்ணது லைஃப்பில். இது நான் கண்கூட பார்த்த ஒரு விஷயம். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அவங்க வந்து பாத்ரூம் போகிறதுக்கே அந்த ஸ்டூல் போர்ஷனில் அதாவது அந்த பொசிஷனில் உட்கார்றதுக்கு
உட்காரவே மாட்டாங்க. அந்தளவுக்கு பயம். அண்ட் அந்த ஸ்டூல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இருக்கிறதுக்கே பயந்து அந்தளவுக்கு கான்ஸ்டிபேஷன் சிவியராக இருந்தது. பட் இப்போ ஒரு கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் என்னென்னா, அவங்க அடக்குறாங்க, பயத்தில் அடக்குனாலும் அந்த ஸ்டூல் உள்ளே நிற்க மாட்டுது, வெளியே வந்துடுது. அந்தளவுக்கு லூஸ் ஸ்டூலாக வந்துடுச்சு, மாறிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு 2 to 3 டேஸில் உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் டெய்லி இதை கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் டெய்லி ரொட்டீனில் கூட பாருங்கள். நான் இதை ஊற வைக்காமல் படுக்கவே மாட்டேன். மறந்தாலும் நைட்டு எனக்கு ஞாபகம் வந்தாலும் நான் எடுத்து ஊற வச்சுருவேன். ஏன்னா அது நசுக்கி தண்ணியாக கொடுக்குறது ஒரு விதம். இது வந்து தண்ணியாக கொடுத்தாலும் அதுவும் சத்து தான். பட் நம்ம சாப்பிட்டு சவைச்சி மென்று சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்காது. அதனால் நான் ஊற போட்டு அப்படியே அந்த பவுலில் அப்பா கிட்ட கொடுத்துருவேன். தண்ணியை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கொடுத்துருவேன். அதை நான் குடிச்சுப்பேன். அந்த கிரேப்ஸை மட்டும் அதுவாகவே சாப்பிட்றேன். அந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன்ற பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. அண்ட் இது வந்து ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் இந்த டிப்ஸ்லாம் நான் எதில் பார்ப்பேன் அப்படின்னா, யூடியூப்பில் ஆஷாலேருந்து ஒரு டாக்டர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மேஜராக அவங்க தான் பார்ப்பேன். அவங்கள சின்ன மாடிஃபிகேஷன் நான் பண்ணி நான் இது பண்ணிக்குவேன். அது அன்றைக்கி இட்லி வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்தது, செம்ம சாஃப்டாக வந்துருந்தது. இட்லியும் அவிச்சு முடிச்சாச்சு. டீப் க்ளீன் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் படுப்பேன். நைட்டு அடுப்பு துடைக்காமையோ சிங்கில் பாத்திரம் வச்சுட்டு நான் படுக்கவே மாட்டேன். அது மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் இன்னும் வரல. ஸோ அதனால் அவங்களுக்கு இட்லி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு, அண்டு நம்ம சட்னி கொஞ்சம் அரைச்சிருங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சமாக சட்னி அரைச்சிருங்க. அப்புறம் ஃபிஷ் குழம்பு இருக்குது, அவ்வளோதான்.